இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா சிக்கன் 65 தாங்க செய்ய போகிறோம். இந்த சிக்கன் 65 வந்து சாம்பார் சாதம், ரச சாதம் இதனோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டிஷ்ஷை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் வந்து 1/4 கிலோ கோழிக்கறியை வந்து நல்லா அலசி எடுத்துக்கிட்டாச்சு. சிக்கன் 65க்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடியை சேர்த்தாச்சு. மஞ்சப்பொடியை சேர்த்தோடனே 2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி மிளகாத்தூளை நம்ம சேர்த்துக்கலாம். இது நமக்கு நல்ல கலரை கொடுக்கும். சிக்கன் 65க்கு 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா பொடியை சேர்த்துக்கலாம். தனியா பொடியை சேர்த்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு வந்து உப்பை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பை சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேன். தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும் உங்ககிட்ட. அடுத்து வந்து நான் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிட்டேன் 1 டேபிள் ஸ்பூனு. கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். ஒன்றோட ஒன்றா இந்த மசாலா வந்து கோழிக்கறியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நான் வந்து பாதி எலுமிச்சை பழச்சாறை வந்து சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் இதுவும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து நல்லா ஊற வைப்போம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு நம்ம கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இந்த அளவு வந்து சிக்கன் வந்து மசாலாவோட ஊறிடுச்சு. வாங்க இதை வந்து நம்ம பொரிச்சிடலாம். இப்போ ஒரு பேனை வச்சுட்டேன். பேன் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். தேவையான அளவு வந்து ஆயிலை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சிக்கனை பொரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஆயில் தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நம்ம வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அவசரம் வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் சேர்க்குறோம். மெதுவாகவே போடுங்க, எண்ணெய் தெரிச்சிரும். ஸோ சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே இருந்து எல்லா கறியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் போட முடியுதோ அந்த அளவுக்கு வந்து சிக்கன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வேகணும் இந்த கறி. இந்த கறியை நல்லா வெந்தால் தான் மொறு மொறுன்னு வரும். சிக்கன் 65 நல்லா ஒன்றோட ஒன்றா நீங்கள் திருப்பி விடுங்க. திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடுமே வேகும். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து ஸ்லோவாக குக் ஆனாலும் நல்லா குக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிக்கன் 65 வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் துளி கூட எண்ணெய் இல்லாமல் நீங்கள் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் வந்து இலை போட்டுட்டு எல்லா சிக்கன் 65 போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிடலாம். நான் வந்து எலுமிச்சம்பழத்தை போட்டுக்கிட்டேன், வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன், கொத்தமல்லி வந்து புதினாவும் சேர்த்துட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, சிக்கன் 65 வந்து தயாராகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சிக்கன் 65 நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.